அன் யூஹத மாஃபிஹி ஜகாத்தும் மின் நபாத்தில் அர்லி வகைரிஹி அலா ஹுக்குமில்லாஹி யௌம யுஹ்சது லா வக்த லஹு கைருஹு இப்படிங்கிற ஒரு வாசகம். அதுக்கு தமிழ் போட்டிருக்காரு பாருங்க. கால்நடைகளிலும் நாணயங்களிலும் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை ஜக்காத் வசூலித்துள்ளார்கள் என்ற செய்தியை இறை தூதரிடமிருந்து எல்லோரும் கூறியுள்ளனர். எல்லோரும் பிராக்கெட்டில் இவர் நபித்தோழர்கள் மூலம் கூறியுள்ளனர்ங்கிறார். ஆனால் இப்படிலாம் ஒன்று கூறியுள்ளனர். விளை பொருளில் அதன் உரிமையை அறுவடை காலத்தில் கொடுத்து விடுங்கள் என இறைவன் கூறியுள்ளதால் ஜக்காத் கடமையான விளை பொருளில் அறுவடை தினத்தன்று ஜக்காத் வசூலிப்பதை நபி அவர்கள் கடமையாக்கினார்கள். அதன் பின் வேறு எந்நேரத்திலும் அதில் ஜக்காத்து இல்லை. இதான் பாயிண்ட். என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஷாஃபி இமாம் சொல்றாங்களாம், விளை பொருள்களுக்கு அறுவடை நாளிலேயே ஜக்காத்தை வசூலிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு வேற ஜக்காத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா. யார் சொல்லிட்டுதான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களாம், அதன் பின் வேறு எந்நேரத்திலும் அதில் ஜக்காத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் விளை பொருளுக்கு ஒரு தடவை வாங்குறோம். விளை பொருளுக்கு ஒரு தடவை தந்துட்டாங்கன்னா திருப்பி கேட்க மாட்டேங்கிறோம். மற்ற பொருள்களுக்கு அப்படி இருக்குதான்றது அவர் ஷாஃபி இமாம் சொல்ல எடுத்து போடுறாரு. ஆனால் அதில் உள்ள லா வக்த லஹு கைருஹுங்கிற வார்த்தைக்கு அவர் அர்த்தம் செய்கிறாரு, அதன் பின் வேறு எந்நேரத்திலும் ஜக்காத் இல்லைன்னு. இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம் வருமா? லா வக்த லஹு கைருஹுன்னா அறுவடை அன்னைக்கு தான் கொடுக்கணுமே தவிர அடுத்த நாள்லாம் கொடுக்கக்கூடாது. அவர் ஷாஃபி இமாம் சொல்ற டாபிக்கே வேற. ஷாஃபி இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அறுவடை தினத்தில் கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். அறுவடை தினம் என்றால் அறுவடை தினம்தான், அடுத்த நாள் கொடுக்கக்கூடாது. அவர் என்ன சொல்லல, அப்போ கொடுத்து விட்டால் அதுக்கு பிறகு வேறு எப்பவும் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த வார்த்தை அரபியும் அவர் போட்டிருக்கிறார். லா வக்த லஹு கைருஹுன்னு போடுறாரு. அதுக்கு அவர் அர்த்தம் செய்கிறாரு, அதன் பின் வேறு எந்நேரத்திலும் அதில் ஜக்காத்து இல்லை. எதில் ஜக்காத்து இல்லையா? விளை பொருள் இருக்கலாமா? விளை பொருள் நெல் இருக்குன்னு வைங்களேன். விளை பொருள்னா நெல், அரிசி, பருப்பு, உளுந்து தான். இந்த நெல்லுக்கு ஜக்காத்து கொடுக்கும் பொழுது அறுவடை அன்னைக்கு தான் கொடுக்கணும். அறுவடைக்கு மறுநாள் கொடுத்துடக்கூடாது, அதுக்கு மறுநாள் கொடுக்கக்கூடாது, அந்த நாளை தாண்டக்கூடாது அப்படின்னு ஷாஃபி இமாம் சொல்றார். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதாவது இதுக்கு வேற மாதிரி கலர் இல்லாத அர்த்தத்தை நுழைக்கிறார். அதாவது அந்த அரபி வாசகத்தை போட்டு, அது அரபியும் போட்டு நுழைக்கிறார். அரபியும் போட்டு அர்த்தம் எப்படி கொடுக்கிறாரு? அதன் பின் வேறு எந்நேரத்திலும் அதில் ஜக்காத்து இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு கொடுத்து விட்டீர்களே ஆனால் பின்னாடி திருப்பி ஜக்காத்து இல்லைன்னு ஷாஃபி இமாம் சொன்னாங்களாம். அந்த அர்த்தம் வருமா? அந்த கூட இருக்கிற பண்டித்துகள்கிட்ட லா வக்தலஹு கைருஹுக்கு தான் அர்த்தமா? அப்ப லா வக்தலஹு கைருஹுன்னு சொன்னா அந்த அறுவடை நாளில் கொடு, தள்ளி போட்டுறாத, அதுக்கு திருப்பி கொடுக்காத பத்தி பேசவே இல்லை ஷாஃபி இமாம். இந்த இடத்துல வேற ஆதாரத்தை என்ன பேசக்கூடாது. இந்த இடத்துல பண்ண அந்த ஒரு வேலைக்கு தான் நான் சொல்லி காட்டுறேன். அப்ப ஷாஃபி இமாம் சொல்லாத ஒன்றை என்ன செய்யறாங்க ஷாஃபி இமாம்? அதாவது பல விஷயங்கள் அப்படி நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவார். இல்லாதெல்லாம் ஹதீஸ் என்று சொல்லுவார். நம்மளை ஒரு மர்ஃபுவை பிடிச்சி மௌக்குவை பிடிச்சி மர்ஃபுன்றதுக்கு பெரிய பயங்கரமாக பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணுறார், ரசூல்லா சொன்னாங்கன்னு விட்டுருக்கார் அவர். இந்த ரெண்டு புஸ்தகத்துலையும் அது இடையில நான் சொல்லி காட்டிக்குவேன். அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், விவசாய பொருள்களை பொறுத்த வரைக்கும் அறுவடை தினத்திலே வசூலித்து விடுங்கள்னு ஷாஃபி இமாம் சொல்றார். அதுக்கு எத்தனை அறிஞர்கள் அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ஏங்க இந்த ஜக்காத்தையா குறிக்குது? ஷாஃபி இமாம் அவர்களே, ஜக்காத்தை குறிக்குதுன்னு சொன்னால் அந்த ஆயத்தில் உள்ள மாதுளம்பழத்துக்கெல்லாம் ஜக்காத்து இருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதானே? எந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு விளை பொருளுக்கு ஜக்காத்துங்கிறீங்களோ அந்த ஆயத்தில் மாதுளம்பழம்லாம் வருது. மாதுளம்பழத்துக்கு ஜக்காத்து இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்த ஆயத்து ஜக்காத்து தான் குறிக்குன்னு இன்னொரு பக்கம் சொல்றீர்கள் என்றெல்லாம் ஷாஃபி இமாமை நோக்கி கேள்விகள் கடந்த காலங்களில் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு ஷாஃபி இமாமிடம் இருந்து அவங்க தரப்பில் இருந்து என்ன இல்லை, பதில்கள் இல்லை. ஹனஃபி இமாமிடத்தில் இருந்து அது மாதிரி இந்த விளைபொருள்களை ரெண்டாக பிரிப்பாங்க. இதுக்கு ஜக்காத்து உண்டு, இதுக்கு ஜக்காத்து இல்லைன்னு. அது பிரிக்க எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது. நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அதனால நம்ம தெளிவாக சொல்லுகிறோம், ஜக்காத்து என்பது ஒரு தடவை கொடுத்து விட்டால் அது விளை பொருளாக இருந்தாலும், அது கால்நடைகளாக இருந்தாலும், வேறு விதமான தங்கம் வெள்ளியாக இருந்தாலும், ரொக்கமாக இருந்தாலும் அதுக்கு இன்னொரு தடவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றும் இல்லை. திருப்பி நாங்கள் கேட்குறோம், நேரத்தை விரயம் பண்ணாமல் புதுசு வச்சு நம்ம குழப்பிடக்கூடாது. நம்ம கேள்வியில் தெளிவாக இருக்கணும். நேரத்தை வேண்டாலும் விட்டு தர்றோம், என்னுடைய நேரத்தை விட்டு தர்றேன்,
நீங்கள் நேர டாபிக் வாங்க, இந்த அருக்கு ஹதீஸ்னு எடுத்து போடுங்க. என்ன ஹதீஸு? ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துட்டாலும் அதுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதையும் நீங்கள் காட்டணும். அது மட்டும் பத்தாது, வருஷங்கிறதையும் காட்டணும். வெறுமனே திருப்பி திருப்பின்னு வந்தால் கூட உங்களுக்கு உங்கள் வாதம் நிற்காது. வாரம் கூட அந்த திருப்பி திருப்பின்னு வந்துடும். நீங்கள் எப்படி காட்டணும்? திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதையும் காட்டணும், வருஷம் திருப்பி திருப்பி கொடுக்கணும்னு காட்டணும். வருஷத்தை நீங்கள் காட்டலைன்னு சொன்னால் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் சொல்கிற வருஷங்கிற உங்கள் ஊகத்தை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. அப்போ எப்படி நீங்கள் ஆதாரத்தை எங்களுக்கு தரணும் என்று கேட்டால், இந்த விவாதத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல், வந்த மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காம சீக்கிரமாக முடித்துவிட்டு ஹக்குபாத்தில் ஃபைசல் பண்ணுவதாக இருந்தால், நீங்கள் வேறு விஷயங்களுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நிரூபிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன்ட்டு எதை வலிமையாக சொன்னீங்களோ அந்த பயங்கரமான ஆதாரத்தை என்ன செய்யுங்க, சொன்னீங்களா இல்லை, இதை விட்டு நிரூபிக்காமல் போக மாட்டேன்ட்டு அதை முதல்ல தூக்கி போட்டு இந்த அருக்கு ஹதீஸ். இப்போ என்ன சொல்கிறீங்க? இதில் வருஷம் கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கருத்து வருதா இல்லையான்னு மக்களை பார்த்து கேளுங்க. எங்கள்கிட்ட கேட்க வேணாம், எங்கள் நேரத்தையும் சேர்த்த விட்டு தரோம். இது சொன்னா தான் அடுத்தது. இந்த செய்தியை முன்னால் சொல்லியிருப்பார்களே, எப்ப வாரத்துக்கு வாங்க என்று 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்து கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே நாம் இங்கே ஒரு வாரத்துக்கு முன்பு நாங்கள் வந்திருக்கக்கூடிய செய்தியை தெரிந்து கொண்டதாகவும் சொல்கிறார்கள். தாயகத்துக்கு நான் வந்திருக்கக்கூடிய செய்தியை மதுரை மாநாட்டுக்கு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டதாகவும் அதை குறிப்பிடுகிறார்கள். அப்படி உள்ளவங்க தொடர்பு கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கிறது. மதுரை மாவட்டத்துடைய எல்லா நிர்வாகிகளும் அதிகமான நிர்வாகிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் மூலமாக கூட சொல்றாங்களே, அந்த ஆணவத்தை கேளுங்க, நம்ம பிரச்சனை முடிச்சுக்கிறோம் என்று சொல்லியிருந்தா அப்படின்னு பேசுவோம். நீங்க வாங்க முடிச்சிருவோம் என்பதெல்லாம் என்ன, அதாவது கூடக்கூடிய செலவுகள் ஏற்பாடு செய்து பல்வேறு கஷ்டங்களுக்கெல்லாம் வெளியூர்ல வர வச்சு 5 நிமிஷம் முடிச்சு சொன்னாங்க. அப்படி நம்ம ஆதாரத்தை கொடுத்தால் கூட 5 நிமிஷம் முடிக்க மாட்டார்கள். அதில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்பதை தேடி பார்த்து தனது நிலைப்பாட்டை சரி செய்வதற்கு சரியானதற்கு தெரியாம சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, இந்த அதாவது விவாதத்துக்குரிய தலைப்பு சம்பந்தமாக நம்ம குறிப்பிடுகின்ற பொழுது நேரத்தை வீணடிக்கிறார்கள். ஒப்பந்தத்தை கையெழுத்து போடும்போது ஏன் தான் பார்க்கல கூடாதுங்கிறது நிலைப்பாடா அல்லது நீங்க கொடுப்பது கடமை என்பது ஒரு நிலைப்பாடா என்பதை நீங்க கேட்டிருக்கிறார்கள். இது பெரிய ஒரு விஷயமாக்கி நீங்க இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நேரம் போக்குவரத்து தான் ஒரு விஷயம் நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. இது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது அப்படின்னா 10-9 ஒப்பந்தம் போடும் பொழுது ஜக்காத்து கொடுப்பது மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு, கொடுக்க வேண்டாம் என்பது கொடுக்கக்கூடாது என்ற ரீதியில அன்னைக்கு ஒப்பந்தத்தை எழுதி கொண்டோம். மீண்டும் ஒப்பந்தத்தை தமிழ்நாடு ஹோட்டலில் வைத்து எழுதுகின்ற பொழுது கொடுப்பது கடமை இல்லை என்ற ஒப்பந்தத்தை எழுதி கொண்டோம். அப்ப தலைப்பு மாறிவிட்டார்கள். கொடுப்பது கடமையா இல்லையா இந்த நிலைக்கு தான் வந்திருக்காங்க. கொடுக்க கூடாதுன்னு சொன்ன அந்த நிலைப்பாடு மாறிடுச்சு என்பதை அந்த வாசகம் உணர்த்தியது. அதனால சரி இந்த நிலைக்கு வந்துட்டாங்க நம்ம முடிவுக்கு
கொடுக்கணும் அப்படின்னு வார்த்தையில பேசும்போது சொல்றாங்க, எழுதும்போது கொடுப்பது கடமை இல்லைன்னு சொல்றாங்க. எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கேள்வியாக வச்சதற்கு பிறகுதான் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே நேரம் போக்குவதற்காக என்ன கை சரக்கு இல்லாம கண்டனையில அவிழ்த்து விடுவதற்காக நம்ம என்ன செய்யல, இங்க வரல. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நிறைய உதாரணங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ உதாரணத்தை, அதாவது சக்கா நம்மளுக்கு மேற்று இறங்க அவங்க கருத்துக்கள் முரண்படலையா, முரண்பட்ட கருத்துக்களை அவர்கள் எல்லாம் சொல்லவில்லையா, அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு தந்தது கருத்துக்களை மாற்றிக் கொள்ளவில்லையா, அவங்க பெரிய இதெல்லாம் இருக்குது. நான் தான் சொன்னேன் அதை எடுப்பேன். இது இருக்கு அவங்களுக்கு, உங்களுக்கு இல்ல. ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, உலகத்தில எந்த நூலுக்கும் இல்ல. என்ன அர்த்தம்? உலகத்துல எந்த நூலுக்கும் இப்படி வர முடியாது. எல்லாவற்றையும் கலைத்து குடித்து விட்டது போல, எல்லாத்தையும் பார்த்து விட்டது போல சூழ்நிலையில இந்த மாதிரி அந்த அறிஞர்கள் யாரும் சொல்லல. அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இதுதான், யாராவது மாற்றிக்கிறது கொண்டு வந்தா நம்ம பரிசீலிப்போம் இப்படித்தான் சொல்றாங்களே தவிர இதுதான் இறுதியான நிலைப்பாடு, இதற்கு மாற்றமாக உண்மை கிடையாது. அப்படி கொண்டு வந்தா உடனே ஒரு லட்சம் இந்த மாதிரி நிலைப்பாடு கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு பொருந்தாது. அடுத்த அன்புக்குரியவர்களே, இது எதுல தவறு வரலாம்? அவர் தவறு சொல்றாங்களே, நம்ம அதை முன்னாடி தெளிவுபடுத்தலாம். சாதாரண விஷயமான எல்லாருக்கும் புரியுது. உதாரணமாக குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்கள் நாம என்ன நிலைப்பாட்டுக்கு இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு என்ன 5 நேரம் தொழ வேண்டும். இது எல்லாத்துக்கும் தெரிந்த சாதாரண உண்மைங்க. இந்த உண்மையில ஒரு புதிய கருத்தை வந்து சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 நேரம் தான் தொழ வேண்டும். என்ன கருத்து செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. வைத்துக் கொள்வோம், கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் இது தவறளித்து விட்டோம், இது வந்து தப்பா சொல்லிட்டோம், 5 வருஷம் அப்படிங்கிறது வேற ஆதாரத்தை கொண்டு முடிவுக்கு வந்தோம் என்று சொன்னா அதை எப்படி முடியும்? சாதாரண விஷயம், உண்மை, எல்லாரும் தெரிந்து இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துல வந்து ஒரு ஆள் தப்பு செய்வதாக இருந்தா இது சாதாரண தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி செய்யப்பட்ட தப்பு தான் சக்காத்து விஷயத்துல அது பல இடங்களில் ஆய்வு செய்து இதுதான் இறுதியான கருத்து என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு மீண்டும் ஆய்வு செய்து கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது கூட ஆதாரத்தை எடுத்து வைக்கிறார்களா? ஆதாரத்தை எடுத்து வைக்கல. அடுத்த அன்புக்குரியவர்களே, இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். இப்ப என்ன முடிவு கொண்டிருக்கிறாங்க? கொடுப்பது கடமை இல்லை என்று சொல்கிறோம். கொடுப்பது கடமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்புறம் முதன்மை ஆதாரம், இது எங்களுடைய துணை ஆதாரம் நீங்க சொல்றீங்க, அதாவது தேவையில்லைங்க. கொடுப்பது கடமை இல்லைன்னு நாங்க சொல்றோம். கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஆதாரத்தை கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். எங்களுக்கு முதன்மை ஆதாரம் இது. இதை நிரூபிக்கக்கூடிய வகையில் துணை ஆதாரங்கள் சிலதை எடுத்து வைத்தோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆதாரத்தை காட்ட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன நினைப்பாருங்க, அதை இதுல இருந்து தெரியுது. இதற்கும் அதாவது கடமை இல்லை என்று நீங்க ஒரு புதிய கருத்தை நீங்க சொல்வதாக இருந்தால் அது நீங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். உங்களை அறியாமலேயே ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நீங்க ஆதாரத்தை சொல்றீங்க. சொல்லக்கூடிய ஆதாரம் தெளிவான ஆதாரமா இருக்குதா? இல்ல, இப்படித்தான் எல்லா மொழிகளையும் நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று சில உதாரணங்களை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன உதாரணம்? பாரிசுரிமை சட்டம். பாரிசுரிமை சட்டம் பண்டு கொண்டு முடிச்சுட்டா அதுக்கு மேல காசு இருக்குமாங்க? ஒரு ஆள் மூத்தா போயிடுவாங்க,
அதற்கு 5 அதாவது 5 ஒன்று கொடுக்க வேண்டும் 20%. இப்ப 1000 ரூபாய் கிடைத்தது என்று சொன்னால் அதுல 20% என்ன செய்யலாம் கொடுத்து விட வேண்டும். கைக்குமாருக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுத்து விட வேண்டும். இது ஜகாத் தான். ஜகாத்துடைய மேற்கொள்ள இது ஜகாத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கணிதம் போறது என்னங்க வேலை அப்படின்னு வச்சுக்கொண்ட உங்க வாதத்தின்படியே தொடர்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். கணிதத்து பொருளை அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுப்பதற்கு முன்புதான் இந்த தொகையை எடுக்கப்படுகிறது. எப்ப எடுக்கப்படுது? கணிதத்து பொருளை எல்லாம் சேர்த்துருவாங்க போர்க்காலத்திலிருந்து சேர்த்து அதை ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த 5 பகுதியை எடுத்துக் கொள்வார்கள். எடுத்துக் கொண்டதற்கு பிறகு மீது இருக்கக்கூடிய தொகை இருக்கிறதா அந்த தொகையை தான் பங்கு கொடுத்து அனைவருக்கும் கொடுப்பார்கள். இப்ப அனைவருக்கும் பங்கு கொடுத்து கொடுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவருக்கு உடமையாக புதிய சொத்து வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதா கனிமத்து பொருள் இருக்கிறது. கனிமத்து பொருள் கிடைத்த உடனேயே எல்லாம் சேர்த்து வச்சதற்கு பிறகு 20% எடுத்துக்கொண்டு 5 ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய செல்வத்தை பிரித்து கொடுப்பார்கள். போர்க்காலத்தில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு பங்கு வந்து கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த உடமையாளர்கள் புதுசாக வருது. இவர்களுடைய ஆழத்தின்படியே அதற்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். இவர்களுடைய ஜக்காத்து புதுசா ஒருவருக்கு செல்வம் வந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு இல்லையா புதுசா வந்தால் தான் ஜக்காத்துன்னு சொல்றாங்கல்ல. இந்த கருத்தின்படியே இவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் தான் சொல்றாங்க. அப்ப இவர்களே இவர்களுடைய வாதத்துக்கு முரண்படுகிறார்கள். கனிமத்துங்கிறதுல ஒரு தடவை தான் கொடுக்கணும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாதத்திலே முரண்படுகிறார்கள். கனிமத்தில் எடுக்கக்கூடிய அந்த 20% வேறு புதிதாக செல்வ ஒவ்வொருவருக்கு வரல அதுல ஒவ்வொருவரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது வேறு. அப்ப 2 வேறு மேற்காக இருப்பதால இது இதுல போட்டு குழப்பி மக்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை. அதாவது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். குழப்பம் செய்ய வேண்டாம். இதனாலதான் எல்லா விஷயங்களும் இப்படியே குழப்பதான் இருக்க சொன்னாங்க. அதே போல இந்த ஹத்து அடிக்க வேண்டும் ஹத்து அடிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஹத்துங்கிறது இவங்க ஒரு தப்பா அடிச்சுட்டோம் திரும்ப தப்பு செய்யலாம் தப்பு செய்யலாம் திரும்ப தப்பு செய்யும் பொழுது என்ன கிடைக்கலாம் திரும்ப கட்டணம் கொடுக்கணும். அதனால தான் கனிமத்து போட்டு ஒரு தடவை கொடுத்து முடிச்சிட்டோம். திரும்ப கனிமத்து கிடைத்தால் கொடுக்க வேண்டும். அதுதான் கேட்கலாம். இல்ல தப்பு செய்து விட்டா தமிழ் கொடுத்துட்டோம். கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் தமிழ் கொடுக்க வேண்டும் அந்த யாரும் சொல்ல மாட்டாங்க. எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதுவும் தான் கனிமத்து பொருள் கிடைத்தால் 20% கொடுங்க. உதவி பொருள் கிடைத்தால் 20% கொடுங்க. கிடைத்தால் குற்றம் செய்தால் தண்டனை கொடுங்கள். குற்றம் செய்தால் நீங்க தண்டனை கொடுங்கள். கனிமத்து பொருள் கிடைத்தால் 5 ஒன்று கொடுங்கள். ரக்காசு கிடைத்தால் உதவி பொருள் கிடைத்தால் 5% கொடுங்கள். அப்ப கிடைத்தால் கொடுங்கள் என்றுதான் அர்த்தமே தவிர எப்படி குற்றத்துக்கு இதுக்கு எப்படி தொடர்பு இருக்கிறதோ இதை கொள்கை எல்லாம் சாய்ந்து பண்ணக்கூடாது. சக்காத்தோட சாய்ந்து பண்றதுல அழுத்தமற்ற உதாரணங்கள் என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் நிறைய அடிக்கிட்டே போனா நிறைய சான்றுகளை வைத்து விட்டார்கள். இவர் பக்கம் ஒன்றுமே இல்லை. இவர் நிறைய சொல்லிக்கிட்டே போறாரு. இவர் முழுமுவது தான் ஆதாரத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு ஆதாரத்தை கூட எடுத்து வைக்கலன்னு சொல்லிக் கொண்டு இப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கிட்டு போறாங்க. இந்த உதாரணத்துக்கும் இதுக்கு என்ன இல்லை எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை மக்கள் தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே இவங்க அடிக்கடி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆதாரத்தை வச்சிருங்க. ஆதாரத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம் 5 நிமிடத்துல விஷயத்தை மேலே முடிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு இது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆதாரத்தை சொல்லும் பொழுது வருடம் ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. அதுவே போதும் எங்களுக்கு. வருடம் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. அதுவே எங்களுக்கு போதும். இதில் இருந்து நாங்க என்ன புரிந்து கொள்வோம் மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் என்பதை புரிந்து கொள்வோம் அப்படிங்கிற வார்த்தையை முன்வைத்தார்கள். அதுக்கு தான் உதாரணமாக கொடுக்கின்ற பொழுது ரமலான்ல ஜக்காத் கொடுக்கணும்னு வந்துருச்சுன்னு தெரியுங்களேன். ரமலான்ல ஜக்காத்து கொடுத்து வந்தா நம்ம எப்படி வளருமா ரமலான் வருகின்ற பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப கொடுத்த பொருளுக்கு ஜக்காத் கொடுக்குன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. வருஷம் கொடுக்கணும் ஆதாரத்தை காட்டுங்க. அப்படி ஆதாரத்தை காட்டி விட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்கோ எல்லாம் காலத்தினர்கள் இருக்கிறாங்க. அப்படின்றது வந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அந்த அறிவிப்பால் தொடர்லாம் இருக்குது. தேவைப்பட்ட தரோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அபூதாவூத் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இதா கான திலக மிர்கா திர்ஹமி ஹதீஸ் நீங்க தெளிவாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இதா கான
அல்ல. அவங்க இந்த ஆதாரத்தை தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த ஆதாரபூர்வமானது சரியானது என்பதை ஒத்துக்கொண்டிருந்தார்கள். அதுக்காக நமக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் ஆதாரபூர்வம் தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டாங்க. இதற்கு அவங்க சொன்னதை நம்ம வீடியோ கிளிப் போட்டு காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஹதீஸ்ல இதற்கான திலக்கா இதற்கு மீர்தா திருகமி உனக்கு 200 திருகம் இருந்து வஹால அலைஹல் ஹவுல் இந்த வசனம் வஹால அலைஹா அல் ஹவுல் அதில் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்தால் ஃபீஹா கம்சத்து தராஹிமா அதில் 5 திருகங்கள் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த தொடர்ல தீனார் இருக்குமையானால் 200 தீனார் இருக்குமையானால் அதுக்கு 20 தீனார் கொடுக்க வேண்டும் என்ற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம புரியுவதற்கான இது தெளிவான ஆதாரம் இல்லையா? 1000 ரூபாய் இருந்து ஒரு வருடம் பூர்த்தி அடைந்து விட்டால் ஒரு வருடம் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. பூர்த்தி அடைந்து விட்டால் நீங்க சக்காத்து கொடுங்க. சரியா புரியுதா இல்லையா? அவன் ஒரு வருடம் வந்து விட்டால் காலம் என்ன எடுத்து சொல்ல வராங்க அப்படின்னா தொழுகைக்கு காலம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதே போல நோன்பு வைப்பதற்கும் காலம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்ப காலம் தொடர்புடையதாக இந்த வணக்க வழிபாடுகள் இருக்குமையானால் அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆதாரத்தை நீங்க எடுத்து காட்டுங்க. என்ன செய்யறாங்க சொன்னாங்க. நோன்புக்கு சொல்லும் பொழுது கூட ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ரமலானில் நோன்பு நோக்க ரமலான் வருகின்ற பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப நோன்பு நோக்க வேண்டும் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதுபோல இதையும் புரிந்துகிறது. காலம் தொடர்புடையது. நீயத்தில் திருகம் இருக்குமானால் 200 திருகம் 1000 ரூபாய் இருக்குமையானால் உடனே நீங்க சக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு வருஷம் ஆன உடனேயே நீங்க அதுக்கு நீங்க சக்காத்து கொடுங்க. அப்ப இந்த செய்தி ஒரு வருடம் என்ற செய்தியை குறிப்பிடுகிறது. ஒரு வருடம் பூர்த்தி அடைந்தால் அதுக்கு சக்காத்து கொடுக்கணும் என்ற செய்தியில வந்திருப்பதனால காலத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்ற காரணத்தினால் அப்போ வருடம் நீயத்து திருகம் அதாவது 1000 ரூபாய் இருந்தால் நீங்க சக்காத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை இது ரொம்ப தெளிவாக வலியுறுத்துங்க. ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டோம். அவங்க கேட்டுக்கொண்டிருந்த வருஷம் கொடுக்கணும் காட்டுங்க. அப்படி காட்டிட்டா நாங்க ஒத்துக்கிறோம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்பதை அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது ஏதாவது காரணம் காட்டி மறுக்கலாம். அந்த மறுக்கக்கூடிய நம்ம 15 நிமிஷம் நம்ம சொல்லுவோம். ஆனா இது ஆதாரபூர்வமானது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சந்தேகத்தையும் ஆனால் யூகத்தையும் கிளப்பி இதை ஆதாரப்பட்டதாக ஆக்குவதற்கு முயற்சி செய்து தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணங்களை தேடிக்கொண்டு அலைய வேண்டாம் என்று அன்புக்குரிய எதிர்த்தரப்பு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டு இந்த ஆதாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களது கருத்தை மாற்றிக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது நேரத்தை அவங்களுக்கு நான் விட்டுக்கொள்கிறேன். ஆதாரம் ஆதாரம் வச்சாச்சு. அதனால இப்ப நேரம் முடிச்சு வச்சு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கணும்னு சொல்றாங்களே முடிச்சுக்கொள்ள போயிடுவோம். விட்டு தந்த டைம் எவ்வளோ இருக்கு? அரை மணி நேரம். சரியாம்மா? சரியா? அன்பிற்குரிய சகோதரர்களே, மௌலவி நூர் முகமது பாக்கவி அவர்கள் தங்களுடைய பிரதானமான ஆதாரத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னால் நம்ம எடுத்து வச்ச சில வாதங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதை முதலில் கவனத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அதில் நம்ம என்ன எடுத்து வைத்தோம்னு சொன்னா, ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அல்லது எந்த ஒரு விஷயம் பொதுவாக சொல்லப்பட்டால் வருஷ வருஷம் என்றோ மாதா மாதம் என்றோ தினசரி என்றோ ஒன்றை அதில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அதுதான் இயற்கை.
அதுதான் நியதி. ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுக்களும் கூட இப்படித்தான் புரிந்து கொள்ளப்படும் என்பதை நம்ம எடுத்து வச்சோம். 5 வேளை தொழுகை என்று ஒருத்தர் சொல்றாரு. நம்ம கேட்கிறோம், 5 வேளை தொழுகை எப்படி சொல்றீங்க? 5 வேளை தொழுகைதான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது. இந்த அருக்கு 5 வேளை தொழுகை, இந்த அருக்கு ஹதீஸ்னு சொல்லணும். 5 வேளை தொழுகை என்று நாங்கள் ஏன் சொல்றோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அதனால 5 வேளை தொழுகை அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம மர்ஃபுவான ஹதீஸுகளை தான் ஆதாரமா வைக்கணும்னு சொல்ல நிலையில ஒரு ஜக்காத்து கொடுங்கன்னு வந்திருக்குது. கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷம் கொடுக்கணும்னு இருக்குதான்னு கேட்டா அதைத்தான் எடுத்து வைக்கணும்னு சொன்னோம். அதுக்கு சில உதாரணங்களை நம்ம எடுத்து வச்சோம். உதாரணங்கள் என்பது நம்மளா எடுத்து வச்ச உதாரணங்கள் இல்ல, ஹதீஸுகளை உதாரணமா எடுத்து காட்டணும். உதாரணங்கள் என்பது நம்மளா நடைமுறை உதாரணங்கள் சிலதையும் சொன்னோம். அதுக்கு முன்னாடி ஹதீஸ் உதாரணத்தையும் சொன்னோம். அதுல உதாரணமா வாரிசு உரிமையை சொன்னோம். வாரிசு உரிமையை இறந்து போயிட்டாங்கன்னா சொத்தை பங்கு வச்சுட்டோம்னா திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த கிரவுண்ட் எங்க இருக்குது, அதுல எப்படி வருஷம் வரும் என்று கேட்டாங்க. இந்த அடிப்படையில் அவர்கள் விளக்கம் அளித்தால் நம்ம சொன்ன எல்லாத்துக்கும் அதே மாதிரி சொல்லணும், எல்லாத்துக்கும் சொல்லணும். 2 உதாரணம் அவர்களுக்கு அது மாதிரி சொல்ல முடிஞ்சு 4 உதாரணத்துக்கு சொல்ல முடியல என்று சொன்னா அடிப்படை தப்பு. இப்ப புதையல் ஒரு தடவை புதையலுக்கு 5ல் 1 கொடுத்துட்டா போயிருமா, அதோட அது அழிஞ்சிருமா? வாரிசு உரிமை சொத்துலன்னா நீங்க சொல்றது அதை மட்டும் நாங்க காட்டலையே, எல்லாத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்களே, அது அழிஞ்சு போயிருமா? அது ஒரு தடவை சொல்லிட்டு அழிஞ்சு போயிருமா? திருப்பி டெய்லி சொல்லலாமா? செகண்ட் சொல்லலாமே. லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒரு தடவை சொன்ன உடனே அது அழிந்து விடும், 2வது தடவை சொல்ல முடியாதுன்னு அதுக்கெல்லாம் இப்படி சொல்லுவீங்களா நீங்க? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை சொல்லணும்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு மொட்டையா சொன்னா ஒரு தடவைன்னு அர்த்தம். தக்பீர் கூறி தொழுகையை துவக்குவார்கள்னா அல்லாஹ் அக்பர் ஒரு தடவை சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தொழுது முடிச்ச பிறகு 33 தடவை தக்பீர் சொல்வார்கள் வந்தா 33 தடவை, 33 தடவைன்னு நீங்க சேர்க்கிறதா இருந்தா 33 தடவைன்னு வரணும். அப்ப தொழுகையை தக்பீரை கொண்டு துவக்குவார்கள் அதுக்கு என்ன அர்த்தம்? 10 தடவைன்னு அர்த்தமா? அர்த்தம் வராது. அப்ப அதுக்கெல்லாம் சொல்லணும்ல, வழக்கம் சொல்லணும்ல. அப்ப அதை சொன்னா அதுக்கு பதில் இல்லை. புதையலுக்கு ஒரு சொன்ன ஏதாவது பொருந்துமா? புதையலுக்கு 5ல் 1 கொடுக்க சொல்லிருக்காங்க, 20% கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப புதையல் அது அழிஞ்சு போக போறது இல்லை, இருக்கத்தான் போகுது. எப்படி ஒரு மனிதனுக்கு சொத்து கிடைத்தால் அது ஜக்காத்து கொடுத்தவனே அவன் மிச்சமாக இருக்குமோ, அதே மாதிரி புதையல் கிடைத்தால் அதையும் கொடுத்த பிறகு மிச்சமா தான் இருக்க போகுது. 2 ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன் அதுக்கும் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுல அப்படிலாம் வரல, வருஷம்லாம் வரல. இதுதான் உங்களுடைய பதிலா, நேர்மையான பதிலாக இருக்க முடியும். அதே அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், இதையும் கேட்கிறோம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹத்து தண்டனை திரும்பி சொல்லலாம்னு கேட்டோம். அதுவும் ஒரு அடிச்சுட்டான், தண்டனை கொடுத்துட்டோம், மறுபடியும் தப்பு செஞ்சாதான் அதை செய்யணும்னு பொருளுங்கிறாங்க. அதே மாதிரி இதையும் புரிஞ்சுட்டு போங்க. மறுபடியும் புதுசா வந்தா தான் கொடுக்கணும்னு புரிஞ்சுட்டு போங்க. அப்படித்தானே புரியணும். கொடுத்தாச்சு, ஜக்காத்து கொடுத்தாச்சு, மறுபடியும் புதுசா வரும்போது கொடுங்க. இப்படிதான் அதை கூட புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம நிறைய உதாரணங்களை எடுத்து வச்சோம்னு சொன்னா அதுல ஒரு 3 உதாரணம், ஒருவேளை நம்ம எடுத்து வச்ச உதாரணம் சரியில்லாத எடுத்து வச்சுருந்தாங்க, பாதம் தெரியலன்னு மீன் உள்ளதுனாச்சு. அப்ப ஒரு மனிதனுடைய நம்ம எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்னா ஹக்கு எதுவோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு உட்கார்ந்து இருக்கோம், இரண்டாவதம் பண்ணுவதற்கு இல்லை. அப்ப அவங்க நேர்மையானவங்களா என்ன பண்ணணும்னா இந்த 3 உதாரணத்தை சொல்றது வருது, மிச்சத்துக்கு வரமாட்டேங்குது, வாதம் இருக்குது. அதுல நம்ம 3 மட்டும் மறுப்புறது ஒரு மோசடியை தானே ஆகும், அது நல்லதா இல்லையே, அது நம்ம செய்யக்கூடாது. அவரையும் மறுத்தா தானே அந்த வாதம் அடிபடும். நம்ம 2 மட்டும் மறுப்பு விட்டுனா மக்களை ஏமாத்துறதுக்கு தானே உதவும் அப்படின்றவரை யோசிச்சு அனைத்துக்கும் சொல்லணும். பொதுவாக அனைத்துக்கும் சொல்ல முடியல என்று சொன்னா 5% கொடுக்கறது மட்டும் வருஷம் சொல்ல மாட்டோம், 2% கொடுக்கறது மட்டும் வருஷம் சொல்லுவோம் புரிவது அது மனம் முரண்டு, அது ஒரு லாஜிக்கு கிடையாது. அது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்பவர்களுடைய நடவடிக்கையும் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, நான் சொல்லாததை சொன்னேன் என்று கூட இந்த இடத்துல பதிவு பண்றார். தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன்? வருடம் வந்துட்டா அது திரும்ப தேவையில்லாது, அதுவே நீங்க காட்டிட்டா போகணும் அப்படின்னு நான் சொன்னதா சொல்றாரு. அதுக்கு மாற்றமான சொல்லியிருக்கிறேன். வருடம் காட்டினா மட்டும் பத்தாது, கொடுத்த பொருளுக்கு திரும்ப
மீண்டும் மீண்டும் வருடா வருடம் காட்டணும்னு சேர்த்து சொல்லியிருக்கிறேன். நான் எதை சொன்னோன்னா அதை சொல்லலன்னு இருக்கிறேன். இந்த விவாதத்துல வந்து நான் என்ன சொன்னேன், வருடா வருடம் கொடுன்னு நீங்க காட்டினால் கூட அதுல என்ன வராது, கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுன்னு வராது. வருடா வருடம் என்பது அந்த மனிதனுக்கு புதுசு புதுசா வரும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வருடா வருடம் கொடுன்னு சொன்னா கொடுத்தது மிச்சத்தை கொடுப்பான். வருடா வருடம் வரி கட்டுன்னு சொன்னா சேர் டாக்ஸ் கட்டுன்னு சொன்னா அது என்ன பிடிச்சிக்கிறோம், அந்த வருஷத்தினுடைய இதுக்கு அவன் கட்டுவான். அது போன வருஷத்தினுடைய சேர்ஸுக்கும் சேர்த்து டாக்ஸ் கட்ட மாட்டான். இப்படி புரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரியான அடிப்படை தான் அதுல வருமே தவிர, அல்லது நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரியுமான ரெண்டு அர்த்தம் அதுல வருமே தவிர அது மாதிரி விஷயங்களை கொண்டு நிரூபிக்க இயலாது. நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரியும் அர்த்தம் அதுக்கு இருக்குமே, ஆனால் அதை கொண்டு ஒரு சட்டத்தை உங்களால் நிரூபிக்க இயலாது. இதுதான் என்று வந்தால் தான் சட்டத்தை நிரூபிக்க முடியும். இதுக்கு அர்த்தம் இதுதான், வேறு இல்லை, அதை வைத்துதான் சட்டத்தை வந்து நீங்க நிலைநாட்ட முடியுமே தவிர முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன், வருடா வருடம் காட்டினால் போதாது. இந்த வாசகத்தை சொல்லியிருக்கிறேன், வருடா வருடம் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வரணும். இப்படி ஒரு ஹதீஸை தான் நீங்கள் காட்டணும்னு சொன்னோம். காட்டினா 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிறோம்னு சொன்னோம். நீங்கள் காட்டினீர்கள், இப்படி ஹதீஸை காட்டவில்லை. எப்படி காட்டல, நீங்கள் காட்டின ஹதீஸ் இருக்குல்ல, அது என்ன ஹதீஸ் சொல்றீங்கன்னு கேட்டா, இதா காணத்திலக்க மேதா திர்ஹமின், உன்னிடத்தில் 200 திர்ஹம்கள் இருந்தால், வஹால அலைஹல் ஹவுலு, அதன் மீது ஒரு வருடம் சுழன்று விட்டால், ஃபஃபீஹா ஹம்ஸத்து தராஹிம, அதுல வந்து 5 திர்ஹம் கொடுக்க வேண்டும். இதுல இந்த ஹதீஸை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதாவது உன்னிடத்தில் 200 திர்ஹம் இருக்கிறது, அதில் ஒரு வருடம் கடந்து விட்டது என்றால் அதில் 200 திர்ஹம் கொடுக்க வேண்டும். இது இந்த ஹதீஸ் வைத்து இந்த ஹதீஸில் நாங்க சொன்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்து விவாதம் என்பது வந்து மனம் முரண்டுக்காக விவாதம் பண்ணவே கூடாது. நாம எதை வந்து கொள்கையா கொண்டிருக்கிறோமோ அதுக்கு மாத்தமா இந்த சபையில மாட்டிக்கிட்டதுக்காக வேண்டி பல்டி அடிச்சும் பேசக்கூடாது. இந்த ஹதீஸை பற்றி இவர் ஒரு புஸ்தகம் போடுறாரு. எப்ப போடுறாரு, நம்ம ஏகத்துவத்துல வந்து ஜக்காத்தை பத்தி விளக்கம் கொடுத்தோம். அதுக்கு மறுப்பாக தலைப்பு கொண்டாட்டார். அதுக்கு மறுப்பாக மீண்டும் குழப்பங்க அது கொண்டா. அதுக்கு மறுப்பாக இப்படி ஒரு பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறார். அதை வந்து நான் பக்கம் அதிகமா போறதுனால நான் டெக்ஸ்டா மாத்தி வச்சிருக்கிறேன். அதனால இதை காட்டவே இல்லை, இது நானா மாத்திக்கிட்டது. இது அவருடைய நெற்றில் உள்ளது. இது மாதிரி போட்டிருக்கிறார். அதாவது ஜகாத்து சட்டங்கள் ஜனவரி 2006 ஏகத்துவத்தில் மீண்டும் குழப்பங்கள், ஆக்கம், மௌலவி ஹாபில் எம் நூர் முகமது ஃபாசில் பாக்கவி, தொலைபேசி நம்பரு, செல்போன் நம்பரு, ஜனவரி 2006 ஏகத்துவத்தில் வெளியிடப்பட்ட ஜக்காத் சம்பந்தமான செய்திகளுக்கு பதில் உரை. இது அவர் வெளியிட்ட புஸ்தகம். இதுக்கு பிறகு இதை மாற்றி இதுக்கு எதிராக அவர் வேற ஒரு புஸ்தகமோ வேற ஒரு உரையோ நிகழ்த்தவில்லை. இதை மறுத்து இதில் உள்ள சில தவறு நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவில்லை. அதில் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு பொருளை நூர் முகமது பாக்கவியுடைய சொந்த எழுத்து, ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால், அதேதான் இப்ப சொன்னார்தான், ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒரு வருடம் நிறைவடையும் வரை ஜகாத் இல்லை என்ற நபிமொழி. அதுக்கு பிராக்கெட்ல இந்த நபிமொழி ஆதாரபூர்வமானதுதான் என்று ஒரு காலத்தில் இவர்கள் தான் கூறிக்கொண்டிருந்தனர். இப்போது தங்கள் மனவீச்சைக்கு ஒத்து வராதால் பலவீனமானவர் என்று பல்டி எடுத்து விட்டது. பலவீனம் அவர் இந்த அதிசயம் ஒரு நபிமொழி. கால்நடைகளின் ஜக்காத்து பற்றிய நபிமொழி. அனாதைகளின் சொத்தை வியாபாரத்தில் மறுபடியும் வருகிறேன். அதாவது நாம் தலைப்பு வந்து நாம் கூறாத செய்திகள். அவர் போட்டு அவர் தலைப்பு நாம் கூறாத செய்திகள் தலைப்பு. அதில் நூர் முகமது பாக்கவி சொல்கிறார், அனாதைகளின் சொத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நபிமொழி 2 ஆண்டிற்கான ஜக்காத்தை முன்கூட்டியே அப்பாஸ் அவர்கள் வழங்கியதாக கூறப்பட்ட நபிமொழி. ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒரு வருடம் நிறைவடையும் வரை ஜக்காத்து இல்லை என்ற நபிமொழி. மேற்கூட்டப்பட்டவையில் முதல் 3 நபிமொழிகளும் பலவீனமானவை. அவர் சொல்றாரு,
அதை வைத்து நாங்கள் வாதிக்கவில்லை, இது பலவீனம் என்று எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அவர் எழுதியிருக்கார். இதுக்கு பிறகு இதை மறுத்து பலவீனம் நான் தப்பா சொல்லிட்டேன், நாங்கள் சிலரை மாற்றிருக்கோம் சொல்லிட்டோம், இது சஹீஹ் நாங்களே சொன்னோம், அது காரணங்கள் ஆராய்ந்து பலவீனம் நாங்களே சொல்லிவிட்டோம். நாங்களே சொன்னோம் என்பதற்கு அவரிடமே ஆதாரம் இருக்கிறது. இந்த சபையிலும் சொல்லிவிட்டேன், என்னுடைய துவக்க உரையிலும் சொல்லிவிட்டேன், ஏற்கனவே சொன்னதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு மார்க்க அறிஞருடைய ஹக்கை நிலைநாட்டக்கூடியவருடைய பொறுப்பு என்ன? தான் எதை பலவீனம் என்று நினைக்கிறாரோ, நாம் பலவீனம் ஏகத்துவத்தில் காரண காரியத்தில் விளக்கி இருந்தோம், அதுக்கு அவர் பதில் சொல்லாம அந்த காரணத்தை எல்லாம் பார்த்துட்டு இது சரிதான் கரெக்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க, இது பலவீனம் தான் அப்படின்னு ஒத்துக்கோ. அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு காலத்தில் அதை சரின்னு சொல்லி கொண்டிருந்தோம்ல, அதையும் அவர் குறிப்பிடுறாரு. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை,